யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. எங்க பாஸ் உங்கள்ட்ட 2 வார்த்தை பேச இருக்கிறாரு. ப்ளீஸ் ஆலோசி. ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி, குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத், பியூட்டிஃபுல் நேம், வெரி நைஸ் நேம், லவ்லி நேம். சுஷ்ருத், ஏய் சுஷ்ருத், போதும் போதும், குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்குமா. கொடுங்க. மியூசிக் பார்ட்டி, நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா அவங்க மாமலை காப்பி அடிச்சு தான் பாடுவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மா தான் நல்லா பாடுவாங்கல்ல. ஓகே ஓகே, குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன். கமான் அத்தி. ஆர்த்தி, ஏன் பாடல? உனக்கு என்னாச்சு? நான் பிடிச்சிருக்கோம். காக்கா? ஆமா, இங்க பாருங்க. வாங்க மச்சான் வாங்க. நான் இப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்காரு. இளவரசி டயோனா டைவர்ஸ் மேட்டரை பத்தி பேடி எடுக்க போயிருக்காரு, வரமாட்டாருன்னு. ஆனா நீங்க என்னடான்னா திடீர்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் பிடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்ன இன்ப குளத்துல முக்கி எடுத்துட்டீங்க. மச்சான் மச்சான் மச்சான், உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சு தப்பு தான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிசி. அவங்க கிட்ட நான் லோக்கலு ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர் சொல்லி என்ன அவமானப்படுத்தாதீங்க மச்சான். இவர் தங்கச்சிக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல, அதை மட்டும் சொல்லுங்க. டேய், வாங்க மச்சான், வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க, உங்க ஞான பிஞ்சு சுசுரு சுசுரு. டேய் டாடிடா, டாடி. குழந்தைய இப்பதான் முத பாக்குறாரு. பிரசிடேஷன் சங்கிலி ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. 10 பைசாக்கு கிளிகிழிப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன் நீ பாடலையா? இனிமே நீ எங்க பாட போற? ஹலோ ஏப்பா, உங்க ட்ரூப்ல எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ இவங்களுக்கு எல்லாம் டூப் சிங்கர் இருப்பீங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா. ஏ சுரேஷ், கம் ஹியர். மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு. மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு. மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு. சொர்க்கம் என்ற ஊருக்கென்னை வழி நடத்தி கண்கள் 2 கட்டி போட்டால் லாபம் என்ன? சொர்க்கம் என்ற ஊருக்கென்னை வழி நடத்தி கண்கள் 2 கட்டி போட்டால் லாபம் என்ன? உயிரே மணிநாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு. மச்சான் பேப்பர்ல ஒரு கற்பனை கதையை உருக்கமா சொல்றாரு. நெசக்கத மாதிரி இருக்கே. கசக்காதடா. சூரியன தெரிந்து சுகம் என சுத்தப்பும் என்னை சவித்ததென்ன? பொன்வானம் இனி மேகம் செல்லும் ஊர் ஏதடி, நல்வீணி கூட விரல் வெறுத்தால் ஸ்வரம் ஏதடி. பொன்வானம் இனி மேகம் செல்லும் ஊர் ஏதடி, நல்வீணி கூட விரல் வெறுத்தால் ஸ்வரம் ஏதடி. எந்த இதயத்தில் நீரே மணிநாடு குயிலே வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு.
தீபத்தின் திரியில் பிறக்கின்ற ஒளியில் நீயன யாரும் வெறுப்பதுண்டோ? அப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லடா. காற்றினை ஸ்வரமாய் இசைக்கின்ற குழலை விரகுன யாரும் எரிப்பதுண்டோ? ஒரு பாதை என்றால் மேடு பள்ளம் இரண்டும் உண்டு, ஒரு வாசல் என்றால் பூசல் என்றும் இணைந்தே உண்டு. ஒரு பாதை என்றால் மேடு பள்ளம் இரண்டும் உண்டு, ஒரு வாசல் என்றால் பூசல் என்றும் இணைந்தே உண்டு. மௌனம் மௌனம் கிளியே கிளியே மணிநாட குயிலே வனவாச குயிலுக்கு சங்கம் சொல்லு. சொர்க்கம் என்ற ஊருக்கு என்னை வழி நடத்தி கண்கள் ரெண்டை கட்டி போட்டால் லாபம் என்ன? உயிரே சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரத்தம் செய்யும். அல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீனு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ். ஆ. எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ. ஏங்க யாருங்க நீங்க? டேய். யோ, அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்மந்தியா இருந்தாலும் பரவாயில்ல. யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. டேய். யோ, அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு. எங்க போனா உனக்கு தள்ளியா? நீங்க மேல போனா ஏன் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கில்லாடி பொண்ணு. சம்மந்தி. சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும். போங்க. வாங்க சம்மந்தி. அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா? என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசி இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி. சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி. சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குட்டிச்சாத்தா இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு வந்தேன். இல்ல நான் சொல்றேன் இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரதல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட ஒருத்தன். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன்.
கொப்போ கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்க. வா அண்ணா, பழம் பழுக்க ஆரம்பிச்சு சொன்னா நம்ம ஞானசூரி எப்படியோ பைத்தியக்காரங்க விட்டு வெளியே வந்து நம்ம கான்ட்ராக்டோட தற்கொலைய கொலையை நிரூபிக்கிறதுக்காக ஆதாரம்லாம் தேடிக்கிட்டு இருக்காருண்ணா. அண்ணா நீங்க தான் ஏதாவது பண்ணணும்ண்ணா. சௌக்கியங்களா காதர்? சௌக்கியம் சார். ஆனா இனிமேல சௌக்கியமா இருக்கிறதும் சௌக்கியம் இல்லாம போறதும் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்பதான் சார் தைரிய ரவுடி வந்தான். ஞானப்பழத்தை தவிர வேற எந்த பத்திரிக்கை வேணும் தொங்க விடு. தப்பி தவிர ஞானப்பழத்தை தொங்க விட்டா ஒன்னு தொங்க விட்டுறேன்னு மெட்டு போயிருக்கா சார். நீங்க ஞானப்பழமா? ஞானப்பழம் எவனாச்சும் அந்த பத்திரிக்கை வாங்கினீங்க ஒழிச்சிருவன் கொலைச்சு எற வண்டிய. வாங்க சீக்கிரம். ஆசிரியரே, எங்க ஊரை விட்டா போறோம்? பத்திரிக்கை வைக்க போறோம். பஸ்லயா பத்திரிக்கை வைக்கிறது? ஆமா, ஏறுங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வியாபாரத்தை ஆரம்பிங்க. சார், பத்திரிக்கை பத்திரிக்கை. ஞானப்பழம் ஞானப்பழம். வாழைப்பழம் வாழைப்பழம். ஞானப்பழம் ஞானப்பழம். வாழைப்பழம் வாழைப்பழம். ஞானப்பழம் 2 ரூபா. டஜன் 10 ரூபா. ஞானப்பழம் ஜோடி 4 ரூபா. டஜன் 10. ஜோடி 4 ரூபா. டஜன் 10. ஆசிரியரே, சவுண்டே ஒண்ணும் சரியா இல்லையே. நீங்க விக்கிற லட்சணம் அப்படி. நான் அஸ்தி காட்டுறேன் பாருங்க. சார், இது அரசியல் பத்திரிக்கை. இத ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க படிச்சா போதும். நரம்பு தளர்ச்சி, ஆன்ம குறைவு, சொப்பன கலிதம் இதெல்லாம் நின்னுடு சார். சிட்டுக்குருவிலேயும் சாப்பிடுங்க. மறக்காதீங்க, சிட்டுக்குருவிலேயும். இந்த சிட்டுக்குருவி சவுண்டுக்கு அந்த வாழைப்பழம் சவுண்ட் எவ்வளவோ பெட்டர். ஞானப்பழம் ஞானப்பழம். Can I help you? Good morning. Good morning. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ப்ரொஃபசர்? எஸ், ப்ரொஃபசர் நிர்மலா. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரும் கூடவே இருந்தாரு. பப்ளிக்ல வச்சு உன்னை அப்படி வளைச்சிட்டாங்க. இனிமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எங்க ஃபேமிலிக்கே கௌரவ குறைச்சல்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன். என் கல்யாணம் நின்னதுக்கு மிஸ்டர் ஞானசூரியன் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதே ஞானசூரியனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஆளு எவ்வளவு அறவேக்காடுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சுத்தி வளைக்காம பிராங்காவே சொல்றேன், எனக்கு ஞானசூரியனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கல்யாணம் நின்னப்பவே நான் அவரை அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப நீங்க அவரை டைவர்ஸ் பண்ணதுனால எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஞானசூரியன் சார நான் அப்ரோச் பண்றதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே. அப்பா, சின்ன பானை சீக்கிரம் கோவிச்சிரும். எதுக்கும் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லு. நீங்க சும்மா இருங்க. நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். யார் எப்படி போனா எனக்கு என்ன. தேங்க்ஸ், நான் வரேங்க. யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்ல கைய வைக்கிறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங்க் பண்ணுங்க. முகத்துல கலவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சார், ஞானப்பழம் பத்திரிக்கை. ஐயா, அம்மா, ஞானப்பழம் ஞானப்பழம் பத்திரிக்கை. சார், ஞானப்பழம் பத்திரிக்கை. அம்மா, ஞானப்பழம். சார், முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு ஞானப்பழம் பத்திரிக்கை. சார், ஞானப்பழம் பத்திரிக்கை வாங்கி. நம்ம நாட்டு பொருளாதாரம் ஏன் பின்தங்கி இருக்குன்னு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க சார், ப்ளீஸ். என் பொருளாதாரமே சரியில்லை. மத்தியான சாப்பாடே இந்த பருப்பி தான். நாட்டை பத்தி பேசுறிய? அப்படி இல்ல சார். ஜனநாயகம்ங்கிற போர்வில நம்ம நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டாயா? இங்கப்பா, நான் ஒரு பத்திரிக்கை வாங்குறேன். 100 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருக்கியா? கொடுக்குறேன் சார். சில்லறை கண்டிட்டு கத்துவான். அந்த அளவுக்கு தான் அந்த பத்திரிக்கை வாங்குறேன். பழைய ஆளுங்க நீங்க. இங்கப்பா, வேண்டாங்க. நீங்க பத்திரிக்கை வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. உண்மையிலேயே படிக்கணும்னு அக்கறைக்கு வாங்கினா போதும். ஏங்க, இது வரைக்கும் காலையில இருந்து 7 பஸ் ஏறி இறங்கியாச்சு. அவரும் தொண்டு கையே கத்திக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்கு ஒரு பத்திரிக்கையாவது வாங்க கூடாதா? ஒரு பத்திரிக்கை வாங்குங்க. ஒரு பத்திரிக்கை கொடுங்க. அம்மா, காலங்காத்தால போனியாவது ஆச்சே. பரவாயில்ல, ஏதோ ஒரு தாய் குலத்துக்காவது நம்ம பத்திரிகை படிக்கணும்னு அக்கறை இருக்கேன்.